ஹாய் ஹலோ வெல்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். மிக்சிங் பற்றி முன்னாடி 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. மிக்சிங் எப்படி பண்ணுறது, மிக்சிங்க்கு தேவையான அடிப்படை எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சீரீஸில். ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிவர்பரேஷன். ஸோ இப்போது முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எப்படி லெவல் நம்ம ரைஸ் பண்ணுறதோ, நிறைய ட்ராக்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதை எப்படி நம்ம லெவல் நம்மளுடைய தேவை தகுந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எவ்வளோ வால்யூமில் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனிங் லெஃப்ட் அண்ட் ரைட் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா EQ. ஸோ தேவையில்லாத ஃப்ரீக்குவன்சியை நம்ம எப்படி குறைக்கிறது, நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி எப்படி அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை EQவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக் ப்ராசஸர் ஆக்சுவலி. அந்த கம்ப்ரெஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதில் நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ லோ வால்யூமாக இருந்தால் அதை எப்படி ரைஸ் பண்ணுறது, ஹை வால்யூமாக இருந்தால் அதை எப்படி நம்ம குறைக்கிறது, அந்த லெவல் எப்படி நம்ம ஒரு ஈக்குவலாக நம்ம ரைஸ் பண்ணுறது அல்லது குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த கம்ப்ரெஷன் வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரிவர்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்கோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக, ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கோஸ்டிக்ஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே அன்வான்ட் சவுண்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். ஒரு ஸ்டேஜில் வாசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட நேச்சுரல் ரிவர்பரேஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ இப்போ ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்கன்னா ஒரு லிட்டில் எக்கோ இருக்கும், ஓகேங்களா. ஸோ அல்லது அதோட டிஃப்யூஸ் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது நம்ம இப்போ எலக்ட்ரானிக்கலாக நம்ம ட்ரம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், சாம்பிள்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மெக்கானிக்கலாக கேட்கும் நமக்கு நம்மளோட சாங்கில். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேச்சுரலாக நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ண மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு டூல் தான் பார்த்திங்கன்னா ரிவர்ப். ஸோ இந்த வீடியோவில் FL ஸ்டுடியோ கூடவே வர ஒரு ப்ளகின் Reverb 2 அப்படிங்கிற ஒரு ப்ளகினை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சிங் பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருங்க. FL ஸ்டுடியோஸ் சீரீஸில் உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ FL ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரம் கிட் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அந்த ரிவர் ப்ளகினுக்கு ஸ்னார் ட்ரம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இது சேனல் 4ல் இருக்குது, அது இன்சர்ட் 4ல் பார்த்தீங்க. ஓகே, ஸோ இந்த இன்சர்ட் ஸ்லாட்டில் நான் ஒரு ரிவர்ப் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரூட்டி Reverb 2 அப்படிங்கிற ஒரு ப்ளகின். ஸோ இதோட ஃபங்க்ஷன் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட், ஓகேங்களா. ஒரு ரூம் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ரூமோ ஒரு ஆடிட்டோரியம் நம்ம ஒரு இமேஜினாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இமேஜினாக க்ரியேட் பண்ணும்போது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சவுண்டு எப்படி ஒரு என்விரான்மெண்டல் சவுண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரிவர்ப். ஸோ அதில் உள்ள சில பேசிக் ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒரு மிக்சிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சாங் க்ரியேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போதைக்கு இது மிக்சிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரீவர்போடைய ப்ளகின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட இதே மாதிரி தான் இருக்கும். சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அதை ஈஸியாக நீங்கள் அதையும் கற்றுக்க முடியும். ஸோ இந்த ரிவர்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா வெட் அண்ட் ட்ரை. ஸோ வாட் இஸ் த ட்ரை அண்ட் வெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை சிக்னல் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு, ஓகேங்களா. இப்போ நான் வெட்டை கம்ப்ளீட்டாக இறக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ வெட் சிக்னல் என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த எஃபெக்ட்ஸ் ரிவர்பரேஷன் அது இருக்குது, அதை மட்டும் கேட்க போகிறோம் பாருங்கள். ஸோ இது நான் ஜென்ரலாக
நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வெட் எவ்வளோ இருக்கணும், ட்ரை எவ்வளோ இருக்கணும், வெட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக வந்து வெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோவா. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய ட்ராக் நீங்கள் எப்படி வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுதான் அங்கே. ஸோ அதனால் அது வந்து அதில் ஒரு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்குற விஷயங்கள், நீங்கள் பல சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாங் மாதிரி எனக்கு வேணும், அந்த ட்ராக் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்குறது தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வியூவில் தான் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் அதை முடிவு பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரையை குறைச்சிடலாம். நம்ம வெட் பற்றி தான் யூஸ் பண்ணுறதுனால அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மிட் ஆர் சைடு அப்படிங்கிறது. ஸோ மிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் பார்த்திங்க வரும். ஸோ சைடுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக அந்த சைடில் வருது இல்லைங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஹை கட் அண்ட் லோ கட். ஸோ ஹை கட் அண்ட் லோ கட் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ஹிண்ட் பேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ ஹை கட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹை கட்டே இருக்காது. ஹை கட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து குறைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் மிட் கொண்டு வரேன். ஸோ இதை வந்து நான் இப்போ குறைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ குறைச்சிருக்கோம் நம்ம? 1.5 kHz குறைச்சிருக்கோம். ஸோ இப்போ 1.5 kHzக்கு குறைவாக உள்ளதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரிவர்பரேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே உள்ளதை எடுத்துக்காது. ஸோ இதை வந்து நாம் நார்மலாக ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லோ கட் வந்து லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம எவ்வளோ லோ கட் பண்ண போகிறோம், அதாவது பேஸியாக இருக்கிறத நம்ம அலோவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, இங்கே பாருங்கள் 1000 வைக்கிறேன். 1000. ஸோ 1000க்கு கீழே 1000 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஃப்ரீக்குவன்சியெல்லாம் எதுவுமே பண்ணாது, ப்ராசஸ் பண்ணாது. ஓகேங்களா? அதுதான் இங்கே மீனிங். ஸோ ஜென்ரலாக நம்ம இதை ரீசெட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், 75 ஹெர்ட்ஸில் வச்சுருக்காங்க, அதுவே இருக்கட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ டிலே வந்து நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த சைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சைஸுங்கிறது ரூம் சைஸ். இப்போ பாருங்கள், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியும். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஹிண்ட் பேனலில் நம்ம சைஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஸோ ரூமோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், அதோட ரிவர்பரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ரெண்டாவது இதோட டிஃப்யூஷன் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இமேஜினேஷன். ஸோ அந்த டிஃப்யூஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு கியூபாய்ட் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு சர்க்கிள் பேஸ்டு கிடைக்கும். ஓகேங்களா? சைஸ் நீங்கள் குறைச்சினா நார்மலாக வச்சுங்க. ஸோ அதை வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட். ஸோ இது வந்து ஸ்பீடு, இதுவும் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் தான், அது கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேஸ் மல்டிப்ளேயர். ஸோ அண்டு டிகே டைம், இது ரொம்ப முக்கியம். டிகே டைம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும், அதோட லைஃப் எவ்வளோ நேரம் வரணும் அப்படிங்கிறது தான். அதாங்க வெரி ஷார்ட். ஸோ இதுவும் நம்ம ரீசெட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து டேம்ப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் க்ராஸ் ஓவர்லாம். சரி, ஓகே, இது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான், ஏரி ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து ஜென்ரலான உள்ள ஆட்ரிபியூட்ஸ். உங்களுக்கு ஒரு பிகினராக நீங்கள் எனக்கு இந்த அளவுக்குலாம் டீட்டெயில் எனக்கு வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஸோ ப்ரீசெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரூம் இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரம் ரூம், லார்ஜ் ஹால், ஸ்மால் ஸ்டுடியோ. ஸோ அவங்களே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டூடியோவில் அந்த ஸ்னார் ட்ரம் வந்து எப்படி கேட்கும் அப்படிங்கிறது. ஒரு லார்ஜ் ஹால். ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு
நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ரிவர்ப் வந்து நீங்கள் தனித்தனி சேனலில் கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு சேனலில் ஒரு பர்டிகுலர் சேனலில் சென்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்சர்ட் அல்லது சென்ட். இன்சர்ட்னா ஒவ்வொரு ட்ராக்குக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணுறது. சென்டுங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ பழைய டைமில் வந்து ஒரே ஒரு ஹார்ட்வேர் ரிவர்பரேஷன் அல்லது அந்த எஃபெக்ட்ஸ் ப்ராசஸர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு ட்ராக்லேருந்தும் அந்த ப்ராசஸருக்கு போயிட்டு மறுபடியும் அதோட இன்புட்டாக கிடைக்கும், அதுக்கு தேவையானது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் டைமும் கிடைக்கும். இப்போ கம்ப்யூட்டர் லெவலில் கம்ப்யூட்டர் பீரியடில் கூட உங்களுக்கு வந்து சிபியூவோடைய லோடு இருக்குது இல்லைங்களா, சிபியூ லோடு வந்து நீங்கள் சென்டு மூலமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு சேனலுக்கும் நம்ம தனியாக அதே லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. சேம் செட்டப் நீங்கள் வச்சுட்டு நம்ம லெவல் மட்டும் ஏற்றி இறக்கலாம். ஸோ மிக்சிங்கில் உள்ள பேசிக்கான சில ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பேனிங், அப்புறம் EQ, அப்புறம் கம்ப்ரஷன், அப்புறம் வந்து நம்மளுடைய நமக்கு தேவையான ரிவர்ப் ஆர் எக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேட்டுட்டு பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள வந்து இன்னொரு டெக்னிக்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சப்மிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸுக்குள்ளே இன்னொரு மிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ஸ் மட்டும் ஒரு 8-10 மைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரம்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, தனியாக மிக்ஸ் பண்ணி ரெடியாக நம்ம கிட்டில் கேட்குற மாதிரி, லூப்பில் கேட்குற மாதிரி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது ப்ராசஸிங் எல்லாம் நடக்கும். ஸோ நம்ம அதோட வால்யூம் லெவல் மட்டும் ரைஸ் பண்ணாலே அதோடைய டோட்டல் ட்ரம்மோடைய வால்யூம் லெவல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் ஹெட்ஃபோன் மிக்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன் மிக்ஸ்னால் பர்டிகுலராக ஒரு ஹெட்ஃபோனுக்கு மட்டும் நம்ம எப்படி கேட்கணும், அல்லது ஒரு ஆக்ஸ் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மானிட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா மானிட்டர்ஸ்லையும் எப்படி அது கேட்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா -6 dB, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 ரீச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக 0 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சீலிங் லெவல். அந்த சீலிங் லெவல் வந்து தாண்டும் போது 0 dBயை தாண்டும் போது உங்களுக்கு டிஸ்டார்ஷன் கிடைக்கும். ஸோ ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த 0க்கு வந்து ரீச் பண்ணக்கூடாது. ஒரு ஹெட்ரூம் தேவை. இப்போ சீலிங்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்க, அதுதான் டெக்னிக்கல் வேர்ட். வீடு கட்டுறீங்கன்னா உங்களோட ஹைட்டு 6 feet அப்படின்னா 6 feetக்கு கரெக்டாக சீலிங் செட் பண்ண மாட்டீங்க இல்லையா. ஸோ ஒரு 1/2 அடி இல்லை 1 அடி, நீங்கள் 1/2 அடி 1 அடி விட்டுட்டு தானே அந்த சீலிங் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ அந்த லெவல் வந்து இருந்துச்சுன்னா தான் அதை ஃபைனலாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அல்லது கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே 0 dB பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ரைஸ் பண்ணுங்கிறப்போ அதுக்கு தாண்டி போயிடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஒரு -6 dB வந்து ஜென்ரலாக வைப்பாங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான் அது கூட. ஸோ ஹெட்ரூமுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வேவ் ஃபைலாக அவுட்புட் எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸில் கேட்டு பாருங்கள் முதல்ல மிக்ஸிங்கை. அப்புறம் வந்து காரில் போட்டு பாருங்கள். ஈவன் மாஸ்டரிங் இல்லைனா கூட மெயினாக ஜஸ்ட் சிம்பிளி நார்மலைஸ் பண்ணி அல்லது லிமிட்டர் போட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேவ் ஃபைலை வந்து நீங்கள் எப்போவுமே MP3 எல்லாம் எடுக்கக்கூடாது, கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்கக்கூடாது, வேவ் ஃபைலாக இருக்கணும். ஆப்பிள் ஃபார்மேட்டாக தான் AIFF அப்படிங்கிற ஃபார்மேட் ஒன்று இருக்கும், அன்லாஸ் ஃபார்மேட். ஸோ லாஸ்லெஸ் ஃபார்மேட். ஸோ அதுலேயும் எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதை வந்து எப்படி மாஸ்டர் பண்ணுவோம், அதை வந்து நீங்கள் மாஸ்டரிங் இன்ஜினியர்ட்டோ இல்லை நீங்களே மாஸ்டர் பண்ணால் கூட நல்ல எஃபெக்டாக இருக்கும். மிக்சிங் சீரீஸில் ஒரு மினி மிக்சிங் சீரீஸ்னே நீங்கள் சொல்லலாம். இதை பேசிக்காக அது என்ன பண்ணுறாங்க மிக்சிங் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக கிடையாது. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் ரொம்ப ஒரு குயிக்காக நான் கொடுக்கலான்னு இந்த டுட்டோரியல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டீப்பாக வந்து ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு சாம்பிளை எடுத்துக்கிட்டு சாம்பிள் ட்ராக்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம், மாஸ்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுடைய யூசேஜ் உங்களுடைய ரெக்யர்மெண்ட் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதெல்லாம் நம்ம எஃப்எல் ஸ்டுடியோ சீரிஸில் ஒன் பை ஒன் நம்ம நிறையா பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மாஸ்டரிங்கில் என்னென்ன மெயினான ப்ளகின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ரீஃபாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் மாஸ்டரிங் பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எல்லாமே கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.